நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் அதானி அவர்களுடைய சொத்து மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அசுர வளர்ச்சி தான். அதானி அவர்களுடைய மிகப்பெரிய முதலீடே மோடி தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதானியை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முதல் சாம்பிள் வந்து ராகுல் காந்தி தான். அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி சில கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு. அதானி நிறுவனத்திடமிருந்து அன்னைக்கு இருந்த அதிமுக மின்சாரத்துறை அமைச்சர்கள் அதிகப்படியான விலை கொடுத்து நிலக்கரியை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு விலைக்கு பண்ணணும்? முழுக்க முழுக்க இந்த பாஜக ஒன்றிய அரசு, மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு தான் நீதி செய்யறாங்க, சாமானிய மக்களுக்கு அநீதி. அதுக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல யூபிஏ 2வது அரசாங்கமா இருக்கட்டும், முதல் அரசாங்கமா இருக்கட்டும், 50 பைசா பெட்ரோலை கூட்டினாங்க அப்படின்னா தெருவில் இறங்கி பாஜக காரங்க போராடுவாங்க. தெருமுனை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் கோபாசை சேனலோட சீஃப் எடிட்டர் தோழர் சேசா அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நீதி யாத்திரையை இப்ப வந்துட்டு தொடர்ந்து நடந்தே கேக்குது. ஜார்க்கண்டுக்கு போன ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு, அதானி அவர்களுடைய மிகப்பெரிய மூலதனமே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தோழர், அதுல அவர் சொன்ன கருத்து வந்து முழுக்க முழுக்க நான் உடன்படுறேன். அதான் உண்மையும் கூட. எப்படி வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து 50வது இடத்துக்கு மேல இருந்தாரு உலக பணக்காரர்களுடைய தரவரிசை பட்டியல்ல. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் அதானி அவர்களுடைய சொத்து மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அசுர வளர்ச்சி தான். அதை பத்தி சொல்லணும்னா பிரமிக்கிற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி. பணக்காரர் பட்டியல 2வது இடம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 1வது இடத்துலயுமே இருந்தாரு அதானி அவர்கள். அந்த அளவுக்கு அதானியினுடைய வளர்ச்சிக்கு வந்து மோடி உதவி செஞ்சிருக்கிறாரு. மோடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து அதானியும் உதவி செஞ்சிருக்கிறாருன்றதே சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. புராண கதைகள்ல வந்து ஒரு கதை வரும். ஒரு மன்னனுடைய உயிர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளியோட கூண்டுக்குள்ள இருக்கும், அந்த கிளிக்குள்ளதான் மன்னனுடைய உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த மன்னனை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கிளியை தொட்டா போதும், மன்னனை டைரக்டா அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி மோடி அவர்களுடைய உயிர் வந்து அதானிக்குள்ளதான் இருக்கு. நீங்க மோடியை திட்டினீங்கன்னா ஒண்ணுமே பாஜக காரர்கள் வந்து செய்ய மாட்டாங்க, அந்த என்டையர் மிஷினரியே ஒண்ணும் செய்யாது. ஆனா அதானியை நீங்க எதிர்த்து பேசுறீங்க, அதானியை தாக்குறீங்க, அதானியினுடைய விஷயத்தை குறித்து எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னா ஸ்டேட் மிஷினரின்னு சொல்லக்கூடிய போலீஸ்ல இருந்து, விசாரணை அமைப்புகள்ல இருந்து, நீதித்துறையில இருந்து, அரசியல் அமைப்பு சட்டத்துல என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கோ எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களை அட்டாக் பண்ணும். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது வந்து அதானி அவர்களுடைய மிகப்பெரிய முதலீடே மோடி தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. முழுக்க முழுக்க அதான் உண்மை. ஏன்னா மோடி அவர்கள் குஜராத்ல வந்து முதல்வராக இருக்கிற சமயத்திலே பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு உதவுனதே அதானி நிறுவனம் தான். அதானி வந்து ஒரு கார்பரேட். அந்த கார்பரேட் நிறுவனம் எப்படி விளம்பரப்படுத்தணும், மக்கள் மத்தியில தன்னுடைய பிராண்டை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு உதவுனது வந்து இப்ப குஜராத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 90% மிக முக்கியமான திட்டங்கள் அனைத்தும், கான்ட்ராக்டுகள் அனைத்துமே அதானி நிறுவனத்துக்கிட்ட தான் போயிருக்கும். அதை தாண்டி வேற யாரும் அங்க போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த மாநிலமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. 2011க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்து 2012-13 காலகட்டத்துல மோடியை வச்சு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணாங்க. பிஜேபி பண்ணுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. குஜராத்ல இருந்து மோடியை பண்ணாங்க. அதுக்கு பின்னணியில அதானி நிறுவனங்கள் இருந்துச்சு. 2014க்கு அப்புறம் பல்வேறு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாம் பல தகவல்களை விட்டாங்க. அந்த தகவல்கள் அடிப்படையில பாக்குறப்ப என்ன அப்படின்னா மோடிக்கு கேம்பெயினரா இருந்ததே அதானி தான். ஃபண்டுல இருந்து அந்த கேம்பெயின் டிசைன் பண்ணதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணினதே அதானி தான் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா 2012க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துல விளம்பரம் வரும், குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படின்னு. வைப்ரண்ட் குஜராத் பாத்தீங்கன்னா அங்கங்க திருப்பி புது புது பில்டிங், புது புது திட்டங்களை மோடி திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாமே ஒரு பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2013 காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத் மாடல் வளர்ச்சி, பாஜக கட்சிக்குள்ள மோடி அவர்களுடைய செல்வாக்கை உயர்த்துறதுக்கு பல்வேறு ப்ரோமோ விஷயங்களை பண்றாங்க. அதுக்கு எல்லாம் முழுக்க பின்னணியில இருந்தது அதானி அவர்கள் தான். 2014 பிஜேபி ஜெயிச்சிருச்சு.
மோடி கேண்டிடேட் பிரதமர் வேட்பாளரா பதவி ஏற்கிறதுக்கு குஜராத்ல இருந்து அவர் டெல்லி வரணும். அது வர்றதே பாத்தீங்கன்னா அதானியுடைய ஃபிளைட்ல தான் வருவார். அததான் ராகுல் காந்தி போட்டோ எடுத்து காட்டுறாரு. அவரு அதானின்ற பெயர் பொறிக்கப்பட்ட விமானத்துல அவர் ஏறி வராரு. ஸோ அப்ப இருந்தே ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதானி போட்ட முதலீடு தான் மோடி. அந்த மோடி அவர்களுடைய அந்த முதலீடு வந்து இன்னைக்கு அதானிகளுக்கு பல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள், ஏர்போர்ட்டு, சுரங்கங்கள், இன்னும் பல்வேறு இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடன், அதாவது நீங்க இப்போ உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கோர் சொல்லுவாங்க, சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேங்க்காரன் கேட்கறது முதல்ல உங்ககிட்ட சொத்து இருக்கா, வருமானம் இருக்கா, 2 கேள்வி கேட்பாங்க. வருமானம் இருக்கா, ஸ்டாண்டர்டா மாசம் மாசம் வருமானம் இருக்கா, அந்த வருமானம் இவ்வளவு வருமானம் வருதுன்னா இதுக்கு இவ்வளவுதான் கடன் கொடுக்க முடியும்னு ஒரு நியதி இருக்கும். அதை தாண்டி உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி அந்த 3 லட்ச ரூபாய் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்க சொத்தை வந்து பறிமுதல் பண்ணுவாங்க. ஆனா அதானி நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல கடன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய சொத்து மதிப்பு வந்து ஒரு 10 லட்சம் கோடி அப்படின்னா கடன் பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடியா இருக்கும். இந்த கேள்வியை தான் தொடர்ந்து இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கிட்டே வர்றாரு. இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா அதானியை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முதல் சாம்பிள் வந்து ராகுல் காந்தி தான். அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க. அவர் அதையும் ஃபைட் பண்ணி வந்துட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா மஹுவாக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க சஞ்சய் சிங்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டில ஒரு எம்பி, அவர் தான் கேட்கிறாரு அதானி நிறுவனத்துல முதலீடு செய்த அந்த சைனா நிறுவனம் யாரு, அந்த 20,000 கோடி எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ராகுல் காந்தி கேட்ட கேள்வியை இவரும் கேட்கிறாரு. அவரும் அமலாக்கத்துறையால கைது செஞ்சு உள்ள வைக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருந்தாரு, அவரை கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அவரும் வாயை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மஹுவா மொய்த்ரா அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கினாங்க. இன்னைக்கு அவங்களுடைய எம்பி பதவியும் காலி. அதுக்கு பதிலா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி மதிப்பிலான 25,000 2,000 கோடியா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் அந்த திட்டத்தை வந்து அதானி நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இது மாதிரி அதானியை தொட்டா மோடிக்கு வலிக்கும். அதானியினுடைய மிகப்பெரிய முதலீடே மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த நிலக்கரி கொள்முதல்ல எப்படி வந்து ஸ்பைக் பண்ணாங்க அந்த ரேட்டு, அதாவது 3 லட்ச ரூபாய்க்கு இந்தோனேஷியால வாங்குறாங்க, இந்தியாவுக்குள்ள வர்றப்ப அது 7 லட்ச ரூபாயா மாறுது. எப்படி அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு சார்ஜ் ஆகுதுன்னு கணக்கு காட்டுறாங்க. சரி, அந்த இடையில வந்து வாங்குறாங்க இல்லையா, இந்தோனேஷியால இருந்து வாங்கிட்டு ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட இருந்து அதானி வாங்குறாரு. அந்த கதையே பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வராரு, இங்க இருந்து இவர் வாங்குறாரு. இப்ப அங்க இருந்து வாங்கிட்டு வராருல்ல, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் இவங்க ஆளுதான். ஆனா கணக்கு காட்டுறது யாருன்னா அது வேற ஆள் மாதிரி கணக்கு காட்டுறாங்க. ஆனா அதுவும் இவங்களுடைய நெருங்கின ஆட்கள் தான். ஸோ இவர்கிட்ட இருந்து இந்தியிட்ட இருந்து பணம் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அதிகமான பணத்தை. அவர் அதை வாங்கிட்டு போய் திருப்பி இதே இவருடைய நிறுவனத்திலே முதலீடு பண்றாரு. இவர் இந்தியா வங்கிகள்ல என்ன காட்டுறாரு, இங்க பாத்தியா என்னுடைய நிறுவனத்துல எவ்வளவு முதலீடு வருது, இதை வச்சு எனக்கு கடன் கொடுன்னு சொல்லி கடன் வாங்குறாரு. ஸோ இந்த கடன் கொடுக்கறதுக்கு பல திருத்தங்களை ஒன்றிய அரசு வந்து செய்யுது. ஃபாரின்ல இருந்து ஒரு நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவுதான் வரணும்னு சொல்லி ஒரு நியதி இருக்கு. அதை தாண்டி அதானி நிறுவனத்துக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் காட்டப்படுதுன்னு அதுலதான் ஹிண்டன்பர்க் அறிக்கையில சொல்லுச்சு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்கள் சூமோட்டோவா ஏன் ஆக்ஷன் எடுக்கல? செந்தில் பாலாஜி, பொன்முடி, அப்புறம் வந்து பல்வேறு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் வழக்குல எல்லாம் சூமோட்டோவா வந்து வழக்கு எடுக்கிறாங்க இல்லையா, இதுல எடுத்திருக்கலாமே. ஏன்னா அந்த அமலாக்கத்துறை அந்த இது பிஎம்எல்ஏ சட்டம் அப்படிங்கிறதையே வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சட்டவிரோத பணத்தை இது பண்றதுக்கு தானே முக்கியமா உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. ஸோ அது மாதிரி நீங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுல ஒரு அடிஷ்னல் பாயிண்ட், செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அதுல எனக்கு இந்த கேள்வி மட்டும் ரொம்ப நாளா இருக்கு. அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி சில கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு. மின்சாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால சில பேட்டியில வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு. அதானி நிறுவனத்திடமிருந்து அன்னைக்கு இருந்த அதிமுக மின்சாரத்துறை அமைச்சர்கள் அதிகப்படியான விலை கொடுத்து நிலக்கரியை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளவு விலைக்கு பண்ணணும்,
இதை உள்நாட்டுக்குள்ளேயே பண்ணோம் அப்படின்னா கம்மியான விலைக்கு வாங்கியிருக்கலாமே, இது ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் இப்ப அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. எனக்கு அந்த சந்தேகமும். ராகுல் காந்திக்கு அடுத்து அதானியால் பாதிக்கப்பட்ட நம்ம செந்தில் பாலாஜி தான் இல்லைங்களா? ஆமா, இது எனக்கு அந்த கேள்வி இருக்கு. பட் இதுக்கு பின்னணியில போய் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாதான் அதோடைய முழு விவரங்கள் நமக்கு செக் வரும். அப்புறம் ராகுல் காந்தி வந்து நுட்பமா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. முதலாளிகளுக்கு நீதி, மக்களுக்கு அநீதின்னு வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா அக்னிபாத் திட்டத்தின் மூலமா 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை வந்துட்டு அணுகிட்டு இருக்கிற ராகுல் காந்தியை வந்துட்டு அவருடைய உழைப்பு வந்துட்டு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்துட்டு காங்கிரஸ் கட்சி எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்க? இவர் வைத்திருக்க இந்த விமர்சனம், மக்கள் முதலாளிகளுக்கு நீதி, மக்களுக்கு அநீதி அப்படின்னு அந்த விமர்சனத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான விமர்சனம் தான், ரொம்ப உண்மையானதும் கூட. முதலாளிகளுக்கு நீதி, இளைஞர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் வந்து அநீதி அப்படிங்கிறது இந்த கோவிட் காலகட்டத்திலேயே பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு பல மடங்கு உயர்ந்துச்சு, அதே காலகட்டத்துல ஏழைகளுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு கீழே போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐல இருந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திய மக்களுடைய வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிருக்கு, சேமிக்கிற திறன் குறைஞ்சிருக்கு, கடன் வாங்கக்கூடிய சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு. அதுவும் அலார்மிங்கான ரேஷியோல சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40%. அந்த டீட்டெயில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா மக்கள் சேமிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு, கடன் வாங்கி தங்களுடைய அன்றாட வாழ்க்கைய சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அதன் அடிப்படையில பாக்குறப்ப முழுக்க முழுக்க இந்த பாஜக ஒன்றிய அரசு, மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு தான் நீதி செய்யறாங்க, சாமானிய மக்களுக்கு அநீதி. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு, நீங்க என்னதான் ஓடா தேஞ்சு மாடா உழைச்சாலும் உங்களுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட 70% வரியா தான் இந்த ஒன்றிய அரசுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போனாலே ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 2,500 ரூபாய்க்கு நீங்க வந்து பெட்ரோல் போடணும். அது மட்டும் இல்லாம பால், அத்தியாவசிய பொருட்கள், வீட்டு வாடகையில இருந்து இன்னைக்கு நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா கூட உங்க போனுக்கு இன்கமிங் வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க குறைஞ்சது 30 ரூபாயில இருந்து 90 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு இன்கமிங் காலே வரும். அதுவும் 30 நாள் தான் வேலிடிட்டி. நீங்க முன்னாடிலாம் வந்து ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு 1.5 மாசம் கூட நீங்க வச்சுக்கலாம், 100 நாள் கூட வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது, 30 நாள்ல எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த வழிவகைகளெல்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து உங்ககிட்ட இருந்து வரிகள் மூலமா பணத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நிச்சயமா இதே இப்படி காலகட்டத்துல பணக்காரர்கள் மட்டும் எப்படி அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து பல மடங்கு பெருக்குனாங்க, ஏன் இந்த சாமானிய மக்களால பெருக்க முடியலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செலவுகள் எல்லாம் போக என்னால ஒரு மாசம் ஒரு 5,000 ரூபாய் சேமிக்க முடியுதுன்னா அது ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதே இது 20,000, 15,000, 30,000 சம்பளம் வாங்குறவங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? அவங்க அன்றாட வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு காலகட்டத்துல வெறும் 3,000 ரூபாயில குடும்ப செலவை முடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு 7,000 ரூபாய் தேவைப்படுது ஒரு 3 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல. ஸோ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது வந்து மிக சரியான விஷயம். ஆனா அதோட சேர்த்து இன்னொரு நீங்க கேள்வி கேட்டீங்க, காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல யூபிஏ 2வது அரசாங்கமா இருக்கட்டும், முதல் அரசாங்கமா இருக்கட்டும், 50 பைசா பெட்ரோலை கூட்டினாங்க அப்படின்னா தெருவில் இறங்கி பாஜக காரங்க போராடுவாங்க. 2 ரூபா சிலிண்டர்ல விலையை கூட்டினாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்காரங்க அங்கங்க ரோட்ல உட்காந்துட்டு விறகு கட்டையை வச்சுட்டு போராடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க போராட்டம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி, விலைவாசி உயர்வு குறிச்சும் இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறிச்சும் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் போராட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. அதுலயும் கூட இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனாதான் உங்களால வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். 2 நாள் கூட உங்களால சும்மா இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வேணா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம், ஆனா வட மாநிலங்கள்ல அப்படி வாய்ப்பே கிடையாது. நீ ஏதாவது ஒரு வேலை பார்த்து ஒரு 10 ரூபாயாவது சம்பாதிச்சாதான் நீ உன்னால உயிரே வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு இந்தியா இருக்கு. அப்படி இருக்கிறது அதனால போராடாம இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு வருது.
சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், அந்த பத்தின ஒரு கேள்விகளை எழுப்புறதா இருக்கட்டும், ஊடகங்கள் வாயிலா, சமூக வலைதளங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சி வந்து அந்த கேள்விகளை கேட்டாதான் அது மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டு பண்ணும். அது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அமையும். ராகுல் காந்தி அவருடைய உழைப்பை வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்தவே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு வகையில பயன்படுத்ததுனால கர்நாடகாவிலையும், தெலுங்கானாவிலையும், ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை வந்து அறுவடை பண்ணாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் பயன்படுத்தாத நபர்களுக்கு அப்படின்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். அந்த தலைவர்கள் ராகுல் காந்தி அவருடைய செல்வாக்க முழுமையாக பயன்படுத்தவும் இல்லை. அவர் முன்வைக்கக்கூடிய சமூக நீதி அரசியல அந்த மாநில மக்கள்கிட்ட கடைநிலை வரைக்கும் எடுத்துட்டு போகவும் இல்லை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எங்கெல்லாம் போய் கூட்டம் போட்டாங்களோ அங்கெல்லாம் கூட்டம் வந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. ஆனா கடைநிலை தெருக்கள்ல, கிராமங்கள்ல கட்சியை எடுத்துட்டு போறதுல அங்க உள்ள லோக்கல் தலைவர்கள் கோட்டை விட்டாங்க. தமிழ்நாட்டுல எப்படி காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கானே தெரியல. அந்த மாதிரிதான் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும்.